ஈரான் மீது ஒரு தரைவழி தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொள்ளுமாக இருந்தால் நிலைமைகள் நிச்சயமாக கைமீறி போகக்கூடிய நிலைமையில் தான் காணப்படுகிறது. அமெரிக்கா நினைத்தால் எந்த இடத்துக்கும் சென்று அடிக்க முடியும். அது கொழும்பாக இருந்தாலும் சரிதான், திருவோணமலையாக இருந்தாலும் சரிதான், வேறு எந்த இடமாக இருந்தாலும் சரிதான், அவர்களால் அதை செய்ய முடியும். ஆனால் இந்த கப்பலை எங்கு வைக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தான் தீர்மானித்திருக்க. தன்னுடைய நாட்டினுடைய நியூயார்க்கினுடைய மேயரை கூட அவரால் தெரிவு செய்ய முடியவில்லை. அவர் மற்றவர்களுடைய நாடுகளிலே தலைவர்களையோ அல்லது மற்ற நாடுகளுடைய வணிக கொள்கைகளையோ அவர் இவ்வாறு நிர்ணயிக்க போகிறார். எண்ணெய் விலைகளிலே அதிகரிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. இன்று இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டாலும் கூட எண்ணெய் விலைகள் அதிகரிப்பதை தடுக்க முடியாது. இப்போது இந்த யுத்தத்தை நிறுத்தினாலும் கூட 5 தொடக்கம் 10 மாதங்கள் வரையிலே இந்த எண்ணெய் விலைகளிலே தளம்பல்கள் இருந்தே தேரும். தங்கத்தை விட ஒரு அருமையான பொருளாக மாறியிருப்பது மசக எண்ணெய். ஆக மசக எண்ணெயினுடைய விலைகள் அதிகரிக்கின்ற போது அந்த மசக எண்ணெய் சம்பந்தமான ஆவணங்களிலே முதலீடு செய்வதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இப்போ இந்த எண்ணெய் குதங்களை தாக்குவது, அடுத்தது அதைவிட முக்கியமானது இந்த அந்த நாடுகளுடைய நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்குவது. இந்த ரெண்டும் நடக்குமாக இருந்தால் அரபு நாடுகளால் ஒன்றுமே செய்துவிட முடியாத நிலைமை வரும். ஈரான் மீது அந்த தாக்குதலை தொடுத்தால் மக்கள் வீதிக்கிறங்கி போராடுவார்கள் என்ற ஒரு நிலைமையும் அங்கே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏனால் மக்களுடைய போராட்டங்கள் மூலம்தான் ஈரானுடைய அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்றுதான் அமெரிக்கா நம்புகின்றது, இஸ்ரேல் நம்புகின்றது. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். நீங்கள் கடந்த காலங்களில் எதிர்வு கூறிய பல விடயங்கள் ஒரு நெருக்கடியாக அல்லது ஒரு சுமையாக இலங்கைக்கு வந்துவிடுமா என்கின்ற பார்வை பலர் மத்தியில் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால், இலங்கை ஒரு பொருளாதார பேரிடரிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதென்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இலங்கையில் ஒரு இயற்கை அனர்த்தம் இடம்பெற்றது, தித்வா புயல். அதிலிருந்து மீண்டு வரலாம் என்று அரசு உத்தரவாதம் வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு மற்றும் உலகம் முழுவதிலும் ஒரு பெரும் பதட்டமான சூழ்நிலை இருக்கின்றது. இலங்கையின் அரசு அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமைகளின் மத்தியில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை இலங்கையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றதா அல்லது அதனை முழுமையாக வழிநடத்தக்கூடிய தன்மையில் இருக்கின்றதா? எப்படித்தான் இலங்கை அரசு இதனை சமாளிக்கின்றதா அல்லது சமாளிக்க போகிறது? நீங்கள் கேட்ட விடயம் மிகச்சரி. ஏனென்றால் 2022ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, அந்த நெருக்கடியிலிருந்து மக்கள் சிக்கி தவித்து ஒரு மாதிரியாக 2023-24 காலப்பகுதியிலே ஓரளவுக்கு பொருளாதாரம் தன்னை சுதாகரித்து கொண்டு சற்று எழும்பி நடக்கிறதல்ல, எழும்பி இருக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்தது. அதற்கிடையிலே அந்த புயல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியது. இப்போது இந்த மத்திய கிழக்கு நெருக்கடி. ஆகவே ஒரு தாக்கு பிடிக்கக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் கூட இப்படி அடிமேல் அடி என்று வருகின்ற போது ஒரு நிலை குலைகின்ற ஒரு போக்குத்தான் பெரும்பாலும் காணப்படும். ஆனால் IMFினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் இந்த அண்மையிலே வந்தபோது சொல்லியிருந்தார், இலங்கை தன்னுடைய ஒரு உறுதிப்பாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இலங்கை வெகு விரைவிலேயே இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்துவிடும் என்று சொல்லி அவர் ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போயிருந்தார். அது மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இதன் பிறகு வருகின்ற பொருளாதாரத்தினுடைய அந்த வளர்ச்சி மற்றும் நாட்டினுடைய கையிருப்புகள், அதே போல பணவீக்கத்தினுடைய நிலைமை மற்றும் ஏனைய குறிகாட்டிகள் யாவுமே பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலையில் தான் இருந்தன. இப்போதும் கூட பணவீக்கம் 2% குறையத்தான் இருக்கின்றது. 2% விட சற்று கூடுதலாக இருக்கின்றது. ஆனாலும் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலைமை வெகுவாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் இப்போ இருக்கின்ற இந்த நிலைமையின்படி இலங்கைக்கு ஒரு 7 பில்லியன் அளவிலே ஒதுக்குகள் இருக்கின்றன. ஆகவே இந்த பொருட்களினுடைய கிடைப்பனவு என்பது, குறிப்பாக எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய கிடைப்பனவு என்பவற்றை நிதியீட்டம் செய்வதற்கு ஓரளவுக்கு போதிய அளவு நிதி இருப்பதாக மத்திய வங்கி கருதுகின்றது. ஆனாலும் இந்த நிரம்பல் சங்கிலிகளிலே ஏற்படக்கூடிய விளைவுகள், அது
முறிவடைகின்ற போது, பொருட்கள் கிடைக்காமல் போகின்ற போது அல்லது காலதாமமாக கிடைக்கின்ற போது அது நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடும். மறுபக்கமாக இலங்கையிலே இந்த காலப்பகுதியிலே அந்நிய செலாவணியை உழைத்து தருகின்ற 3 துறைகளிலும் அடி விழுந்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை இந்த யுத்தத்தை தொடர்ந்து மிகப்பெரிய அளவிலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 2வது, மத்திய கிழக்கிலே வாழ்கின்ற தொழிலாளர்களுடைய நிலைமை இதுவரையிலே பெரிய எந்த தாக்கங்களும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. அவர்கள் நாடு திரும்புவார்களா அல்லது அங்கேயே இருந்து இந்த நிலைமைகளை சமாளிப்பார்களா என்பதை நாங்கள், இந்த யுத்தம் எவ்வளவு தூரம் செல்கின்றது, அது மத்திய கிழக்கு முழுவதுமாக பரவுகின்றதா என்பதை பொறுத்து தான் முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் பெரிய அளவிலே இலங்கையர்கள் நாட்டுக்கு வர வேண்டும் என்று இருப்பதாக, அப்படியான ஒரு மேசிவாக, ஒரு பெரிய அளவிலே திரும்புவதற்கான ஏற்பாடு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்த யுத்தம் தொடருமாக இருந்தால் அவ்வாறான நிலைமை ஏற்படலாம். 3வது, இலங்கையினுடைய ஏற்றுமதிகள். இந்த ஏற்றுமதிகளை செய்கின்ற பிரதான நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளில் எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கின்றபடியினாலே ஏற்றுமதிகளிலும் மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இலங்கைக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகின்ற முக்கியமான 3 வழிகளிலும் இப்போது ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இலங்கைக்கு அந்நிய செலாவணி வருகை என்பது பிரச்சனைக்குரியதாக மாறுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்போதைக்கு அதிலே சுற்றுலாத்துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சியை நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த மத்திய கிழக்கு பகுதி அல்லாத ஏனைய நாடுகளிலிருந்து மக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலைமை சர்வதேச ரீதியிலே இந்த விமானங்களுடைய வருகை, விமான பயணங்களுடைய பாதுகாப்பு மற்றும் ஏனைய விவகாரங்களை அடிப்படையாக கொண்டு வைத்து பார்க்கின்ற போது அந்த சுற்றுலா வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்த அந்த ஒரு போக்கிலே மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை சுருக்கமாக சொன்னால், இந்த நிலைமைகள் இலங்கையினுடைய கட்டுப்பாட்டிலே நீங்கள் சொன்னது போல இருக்கிறதா என்று கேட்டால் இலங்கையினால் தீர்மானிக்கக்கூடியவை அல்ல. இவை சர்வதேச ரீதியில் ஏற்படுகின்ற அதிர்ச்சிகள் என்று சொல்லுவோம். இதை ஃபாரின் ஷாக் அல்லது எக்ஸ்டர்னல் ஷாக் என்று சொல்லுவோம். இப்படியான இந்த அதிர்ச்சிகள் வருகின்ற போது ஒரு உள்நாட்டு பொருளாதாரத்துக்கு அந்த அதிர்ச்சிகளை தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை எந்த ஒரு நாடாக இருந்தாலும் கூட வெகு அபூர்வமாக தான் காணப்படும். இருக்கின்ற வளங்களை வைத்துக்கொண்டு தான் அதை சமாளிக்க வேண்டி வரும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சர்வதேச செய்திகளின் கூட போனது, வங்காளதேசத்திலே இந்த மின்சார நெருக்கடி மற்றும் எரிபொருள் நெருக்கடியின் காரணமாக பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் மூடப்பட்டிருப்பதாக. ஆகவே இந்த நெருக்கடி என்பது ஒரு கட்டத்துக்கு, அதாவது யுத்தம் தொடருமாக இருந்தால், இந்த நெருக்கடி ஏனைய நாடுகளும் பரவி தொடர்ந்து கொண்டு செல்லுமாக இருந்தால், குறிப்பாக ஈரான் மீது ஒரு தரைவழி தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொள்ளுமாக இருந்தால் நிலைமைகள் நிச்சயமாக கைமீறி போகக்கூடிய நிலைமையில் தான் காணப்படுகிறது. இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் எண்ணெய் விலை கிட்டத்தட்ட $120 என்ற மட்டத்தை அடைந்து பின்னர் இந்த G7 நாடுகள் தங்களுடைய எண்ணெய் விநியோகத்தை அல்லது கையிருப்பை உற்பத்தி அதிகரிப்பதற்கு தீர்மானித்த காரணத்தினாலே 100 என்ற மட்டத்துக்கு வந்திருக்கின்றது. ஆக $168 இருந்து $100 வெகு ஒரு சிறிய காலப்பகுதியிலே எண்ணெய் விலை அதிகரித்திருப்பதானது நிச்சயமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இப்போ இந்த விலைகள் சடுதியாக மீண்டும் குறைந்தாலும் கூட ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியின் தாக்கம் ஒரு சிறிய காலத்துக்காவது இலங்கைக்கு இருந்தே தீரும். இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடுநிலைமை என்று கூறுகின்றார். ஈரானிய போர்க்கப்பல் மீதான தாக்குதல் மற்றும் இலங்கை கடற்படையின் மீட்பு நடவடிக்கைகள் யாரும் எதிர்பார்த்திராத வகையில் அது ஒரு நடுநிலைமை தன்மை அல்லது மனிதாபிமான நடவடிக்கை என்று கூறப்படுகிறது. ஒருபுறம் அமெரிக்கா, மறுபுறம் ஈரான் என்று இரு பெரும் சக்திகள் இந்த விடயங்களிலே ஈடுபட்டிருக்கின்றது அல்லது தொடர்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் நடுநிலைமையை தொடர்ச்சியாக அனுரகுமார திசாநாயக்கவால் பேண முடியுமா? இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான நட்புறவு என்பது கிட்டத்தட்ட 40% தேயிலை ஏற்றுமதியையும் அங்கிருந்து கணிசமான எண்ணெய்களையும் பெறக்கூடிய ஒரு நட்பு நாடாகவே இலங்கை இருந்திருக்கின்றது. கடந்த காலத்திலே ஜேஆர் காலத்தில் இருந்தது போன்று ஜப்பானுடன் இருந்த அந்த நல்லுறவு இன்று வரையும் செல்வது போன்று இப்போது இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க ஒரு நடுநிலைமை தன்மையோடு 2 நாடுகளையும் பேணக்கூடிய அந்த அரசியல் சமச்சீர் இலங்கைக்குள் இருக்கின்றது. இதுவரை காலம் இருந்த அந்த நெருக்கடி என்பது மும்முனையாக, குறிப்பாக ஒருபுறம் அமெரிக்கா, மறுபுறம் சீனா, மறுபுறம் இந்தியா,
என்ற அந்த அந்த முக்கோண வடிவிலே தான் பெரும்பாலும் இருந்தது. அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள், சீனா மற்றும் இந்தியா ஆகிய மும்முனை ஒரு ராஜேந்திர மட்டத்திலே ஆன ஒரு போட்டியாகத்தான் இருந்தது. நேரடியாக இப்போது இந்த இடத்திலே ஈரான் வந்து சேர்ந்திருக்கின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த யுத்த நெருக்கடிகள், குறிப்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா, அத்துடன் இஸ்ரேல், இதிலே கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால், இலங்கையிலே யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலே ஈரான் இலங்கைக்கு பல வழிகளிலும் உதவி செய்திருக்கின்றது போரியல் அடிப்படையில். அதே போல இலங்கையிலே அமுல்படுத்தப்பட்ட ஒரு ஆற்று படுகை அபிவிருத்தி திட்டத்துக்கும் ஈரான் உதவி செய்திருக்கின்றது. அதே போல இலங்கையினுடைய தேயிலை ஏற்றுமதிகளிலே கணிசமான தொகை ஈரானுக்கு தான் செல்லுகின்றது. இவ்வாறு பார்க்கின்ற போது ஈரான் ஒரு முக்கியமான ஒரு நாடு, தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்தோடு மிக ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக பார்க்க முடியும். மறுபக்கம் பார்ப்பீர்களாக இருந்தால் இஸ்ரேல் இலங்கையோடு நட்புறவிலே இருக்கின்ற ஒரு நாடு. இலங்கையிலிருந்து பெரும்பாலான தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கும் செல்லுகின்றார்கள். இலங்கைக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த உறவும் நல்ல நிலைமையிலே இருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் இலங்கைக்குமான உறவு என்று பார்க்கின்ற போதும் கூட பெரும்பாலும் ராஜேந்திர மட்டத்திலே முரண்படாத வகையிலே அது சென்று கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடி, மத்திய கிழக்கிலே ஏற்பட்ட நெருக்கடி ஒரு எதிர்பாராத வகையிலே இலங்கையையும் அதற்குள்ளே இழுத்து விட்டிருக்கிறது. இப்போது சும்மா கிடந்த ஒரு சங்கை ஊதி கெடுத்தது போல இந்த கப்பல்கள் இந்தியாவுக்கு ஒரு பயிற்சிக்காக சென்று வருகின்ற வழியிலே அது இலங்கையினுடைய அந்த பொருளாதார வலயத்துக்குள்ளே தாக்கப்பட, மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை சென்று அதனை மீட்டு வர இப்போது அமெரிக்கா சொல்லுகின்றவை நடப்பதா அல்லது சர்வதேச சட்டத்தின்படி நடப்பதா என்கின்ற ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் கூட இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த சர்வதேச சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நடப்போம் என்று அறிவித்தமையானது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக இருக்கிறது. என்றால் அவ்வாறு இல்லாமல் இலங்கை வேறு விதமாக சொல்லியிருக்குமாக இருந்தால் அதனுடைய விளைவுகள் வேறு விதமாக இருந்திருக்கும். அவ்வாறு சொன்னாலும் கூட அமெரிக்காவுடைய அழுத்தங்கள் இலங்கைக்கு இருந்திருக்காது என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை. நிச்சயமாக அழுத்தங்கள் இருந்திருக்கும். இந்த காப்பாற்றப்பட்டவர்களை ஈரானுக்கு மீண்டும் அனுப்ப வேண்டாம் என்ற ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதாகவும் ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம். ஆனால் இலங்கை அதை எவ்வாறு கையாளப் போகிறது என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் சொல்லுகின்றது நாங்கள் சர்வதேச சட்டத்தின்படி நடப்போம் என்று. ஆகவே உடனடியாக இலங்கைக்கும் மற்றும் இஸ்ரேலுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கும் இடையிலோ ஒரு முருகல் நிலை தோன்றும், அவர்களுடைய அழுத்தங்களுக்கு அடிபடைய வேண்டும் வரும் என்று எதிர்க்கட்சிகள் சொல்லுவது போல இந்த விடயத்திலே அவ்வளவு பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் இலங்கை செய்தது சரி என்பதை ஆமோதிக்கின்ற பல நாடுகள் இருக்கின்றன. இலங்கை அமெரிக்காவோடு நட்பிலே இருக்கின்ற நாடுகளும் கூட அதனை ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிகின்றது. ஆனால் அமெரிக்காவில் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் எந்த நேரம் எதை செய்யும் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது. அரசாங்கம் என்று கூறுவது இப்போதைய சூழ்நிலையில் அல்லது இப்போது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் என்று கூறுவது. உண்மையை சொல்ல போனால் இந்த அரசாங்கம் என்ற சொல்லை பாய்ப்பது நீங்கள் சொன்னது போல சற்று கடினமானதுதான். ஆனாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப், அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் அவருடைய பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர், அவருடைய அந்த குழாத்தினர் பெரும்பாலும் இந்த நிலைமையை எவ்வாறு கையாள்வார்கள் என்பதை முன்கூட்டியே கணிக்க முடியாத நிலைமையும், சர்வதேச சட்டங்களுக்கு அமைவார்கள் நடப்பார்கள் என்பதை நாங்கள் முன்கூட்டியே கணிக்க முடியாது. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது அல்லவா? கடந்த காலங்களிலே இவ்வாறான ஒரு சூழ்நிலை வருகின்ற போது ஆசிய பிராந்தியத்திலே இந்தியாவினுடைய ஒரு அழுத்தம் அல்லது அறிக்கைகள் அல்லது சீனாவினுடைய அழுத்தம் அல்லது அறிக்கைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இம்முறை யாரையும் அவர் கணக்கெடுப்பது போன்று அல்லது யாரையும் தன்னுடைய பார்வைக்குள் இவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்ற ஒரு தோற்றப்பாடை கூட வெளிப்படுத்தாத வகையில் அவர் நேற்று முன்தினம் குறிப்பிட்டது போன்று, நான் விரும்பினால் என்னுடைய விமானங்களை எந்த நாட்டிலும் நான் தரையிறக்குவேன், விரும்பினால் நான் அது தொடர்பாக முடிவெடுப்பேன் என்றது போன்று இப்போது இந்த இலங்கைக்குள் கப்பல் சென்ற விவகாரத்தில் கூட ஒருவேளை இந்தியா இந்த விடயத்தில் கரிசனையாக இருந்தும் கதைக்காமல் இருப்பது போன்று இலங்கைக்குள் அமெரிக்க படையினர் தளம் அமைத்தால் கூட இந்தியாவால் எதையும் செய்ய முடியாது அல்லவா? இல்லை, இப்போது இருக்கின்ற நிலைமையிலே அவர் சொல்லுகின்றதை பார்க்கின்ற போது அதைத்தான் அவர் விரும்புகின்றார். உண்மையை சொல்ல போனால் என்னை பொறுத்தவரையிலே இப்போது இருக்கின்ற அமெரிக்க அதிபர் என்பவர் அமெரிக்காவினுடைய உண்மையான முகத்தை காட்டுகின்ற ஒரு அதிபராக இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் முன்னைய அதிபர்கள் எல்லாம் அமெரிக்காவினுடைய அந்த கொள்கையை
சற்று அடக்கி வாசித்தார்கள். ஒரு நல்ல முகத்தை வெளியுலகு காட்டிக்கொண்டு அமெரிக்காவினுடைய கொள்கையை படிப்படியாக அமுல்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர் வெளிப்படையாக எல்லாவற்றையும் அந்த எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று வெளிப்படையாக சொல்லுகின்றார். அவருக்கு கிடைத்திருக்கின்ற பாதுகாப்பு அவ்வாறு தான் நடந்து கொள்ளுகின்றார். ஆகவே இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தாலும் கூட இதன் பின்னணியிலே இருக்கின்ற விஷயங்களை நாங்கள் சற்று பார்த்தா நல்லது நினைக்கின்றேன். நேரம் இருக்கிறதோ தெரியவில்லை. ஆனால் இதுதான் விஷயம் என்றால் அமெரிக்க டாலரினுடைய பெறுமதி, அந்த அமெரிக்க டாலருக்கான அந்த கேள்வி, அதை ஏற்புடைத்தன்மை என்பது படிப்படியாக மிக விரைவாக குறைந்து கொண்டு போகிறது. ஆகவே இந்த எண்ணெய் வர்த்தகத்தை அவர்கள் தங்களுடைய கையில் எடுத்தால் ஒழிய அமெரிக்க டாலருக்கான கேள்வியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆகவே இது ஒரு ஏகாதிபத்தியத்திலே ஊறிப்போன ஒரு நாடு தன்னுடைய அந்த முதன்மைத்தானம் இல்லாமல் போகின்றதே என்கின்ற ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே தான் இந்த முடிவை, யுத்தத்துக்கான முடிவை எடுத்திருக்கக்கூடும் என நான் நம்புகின்றேன். என்றால் இந்த யுத்தத்துக்கு முன்னர் இருந்தே அமெரிக்காவினுடைய அந்த யூனிபோலர் என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்துருவ உலக ஒழுங்குபாட்டிலிருந்து விலகி பல நாடுகளும் பல முனை பொருளாதார ஒழுங்குபாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து அமெரிக்காவை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு வேலையாக அவர் இதை செய்வதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஈரான் கப்பல் முதலாவது கப்பல் தாக்குதலுக்குள்ளாகின்றது. அதில் கணிசமானவர்கள் இறக்கின்றார்கள், பலர் மீட்கப்படுகின்றார்கள். அதன் பின்னர் இரண்டாவது வருகின்ற கப்பலில் கொழும்பு துறைமுகத்துக்குள் கப்பலை மட்டும் அனுமதிக்கலாம் அல்லது அது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது இல்லை, அந்த கப்பல் உடனடியாக திருகோணமலைக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது. காரணம், கொழும்பு துறைமுகம் ஒரு வர்த்தகத்தை மையமாக வைத்த துறைமுகம் என்கின்ற கருத்தை ஜனாதிபதி கூறுகின்றார். அப்படியாயின் திருகோணமலையில் அந்த கப்பல் நிறுத்தப்பட்டால் கூட ஆபத்து என்பது இருக்கின்றது தானே. அமெரிக்கா நினைத்தால் எந்த இடத்துக்கும் சென்று அடிக்க முடியும். அது கொழும்பாக இருந்தாலும் சரிதான், திருகோணமலையாக இருந்தாலும் சரிதான், வேறு எந்த இடமாக இருந்தாலும் சரிதான், அவர்களால் அதை செய்ய முடியும். ஆனால் இந்த கப்பலை எங்கு வைக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தான் தீர்மானித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஒரு ஒப்புதல் இல்லாமல், குறிப்பாக அந்த ஒப்புதல் நேரடியாகத்தான் அவர்களிடம் வந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வேறு வழிகளூடாக ராஜேந்திர சேனல்களூடாக வந்திருக்கக்கூடும். அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடும் அங்கே சென்று வைக்கும்படி. என்றால் முக்கியமான துறைமுகமாக இருப்பது கொழும்பு. ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அதை சமாளிப்பதற்கு கடினமாக இருக்கும் என்ற காரணத்தினால் அவ்வாறு செய்திருக்கக்கூடும். என்றாலும் இது ஒரு சிலர் இதை வேறு விதமாக பார்க்கின்றார்கள். குறிப்பாக திருகோணமலை துறைமுகம் சம்பந்தமாக இந்தியாவுக்கு கரிசனை இருக்கின்றது. ஆகவே அங்கு கொண்டு வைப்பதன் மூலமாக இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கலாம் என்ற வாரான கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இலங்கை என்பது ஒரு இறைமைமிக்க நாடு. ஆகவே அது கப்பலை எங்கே கொண்டு வைக்க வேண்டும் என தீர்மானிப்பதற்கு மற்ற விஷயங்களை கவனத்திலே கொண்டிருக்கும் நான் நம்பவில்லை. ஆனால் சில வேளைகளிலே அமெரிக்கா இதை கொழும்பிலே வைக்க வேண்டாம், அங்கேயே கொண்டு போங்க என்று சொல்லியிருக்க கூடும். ஏனென்றால் இப்போது நாங்கள் கேள்விப்படுகின்றபடி இந்த ஆளணியினரை ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்கின்ற ஒரு அழுத்தத்தை பிறகு சொல்லுகின்றபடியினாலே இதுவும் நடந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. ஆளணிகளை ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது வெளிப்படுகின்றது. அதன் பின்னர் இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பும் அது தொடர்பான ஒரு கருத்தை எக்ஸலத்திலே வெளியிடுகின்றார்கள். இப்போது இந்த ராஜதந்திர நெருக்கடி சர்வதேச சட்டங்களின்படி எவ்வாறு கையாளப்பட போகின்றது? ஒருவேளை இந்த யுத்தம் நிறைவடைகின்ற போது அல்லது இந்த யுத்தத்தில் ஒரு ஓய்வு வருகின்ற போது அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு 1 மாதத்துக்கான தற்காலிக வதிவிடம் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறுகின்றார். அப்படி இருக்கின்ற போது இது ஒரு சர்வதேச சட்டங்களின்படி இந்த நெருக்கடியை கையாள போகின்றார்களா? அங்கு இருக்கக்கூடிய கடற்படையை சார்ந்தவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது? இல்லை, இது இலங்கை நிச்சயமாக இந்த சர்வதேச சட்டங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் செய்வார்கள். என்றால் அரசாங்கம் தேவையில்லாத பிரச்சனைகளை அமெரிக்காவிடமிருந்தோ அல்லது இஸ்ரேலிடமிருந்தோ அல்லது ஈரானிடமிருந்தோ அதுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் சர்வதேச சட்டங்கள் என்று பார்க்கின்ற போது எவ்வாறு இந்த விதமாக வருகின்ற பாதுகாப்பு தேடி அல்லது அடைக்கலம் தேடி வருகின்றவர்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பான சட்டத்திட்டங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இலங்கை அரசாங்கம் இதனை கையாளும் என்று நம்புகின்றேன். என்றால் ஒவ்வொருவருடைய விருப்பத்துக்கு அமைவாக இதை செய்ய முடியாது. ஏனென்றால் இது ஒரு மிக உணர்தரன் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றபடியினாலே சர்வதேச சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அவர்கள் அதை கையாள்வார்கள் என்று நம்புகின்றேன். ஒட்டுமொத்தத்தில் இப்போது உலகளவிலே எண்ணெய், அதாவது
பெட்ரோலியத்தினுடைய தேவை அதிகரித்திருக்கின்றது அல்லது அதற்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. இப்போது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லோராலும் அறியப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. உலகளவிலே மசகு எண்ணெயின் விலை என்பது எப்படி வரப்போகின்றது என்று யாராலும் ஊகிக்க முடியாது. ஆனால் எல்லா நாடுகளும் இப்போது ஒரு சுமூகமான நிலையில் எரிவாயுவாக இருக்கலாம், மசகு எண்ணெயாக இருக்கலாம், ஒரு சீரான நிலையில் இருக்கின்றது. இந்த அவர்களிடம் இருக்கக்கூடிய கையிருப்புகள் தீர்ந்து போகின்ற நிலை அல்லது கையிருப்புகளில் ஒரு பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது புதிதாக வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதிகரிப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையை ஆசிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி கையாளப் போகின்றன என்று பங்களாதேஷ், அதே போன்று பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே வரிசைகளில் மக்கள் நிற்கின்றார்கள். பங்களாதேஷிலே ஒரு முச்சக்கர வண்டிக்கு 2 லிட்டர் பெட்ரோல்களுக்கு மேல் வழங்க முடியாது என்று அரசே உத்தரவிட்டிருக்கின்றது. அப்படியான நிலையில் இலங்கையும் மிகவும் ஒரு நெருக்கடியான நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய நாடு. இந்த காலப்பகுதியை எப்படி கையாளப் போகிறது? உண்மை. ஏனென்றால் இலங்கையிலும் நீண்ட வரிசைகளிலே மக்கள் இருந்தது ஞாபகம் இருக்கும். ஆனால் அதற்கும் இந்த தடவை ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடிக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதைத்தான் மத்திய வங்கியினுடைய ஆளுநரும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இப்போது ஒரு நெருக்கடி ஏற்படுமாக இருந்தால் அது இந்த நிரம்பல் சங்கிலியில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு முறிவு காரணமாக ஏற்படக்கூடும். ஆனால் இந்த முறிவு மற்றும் எண்ணெய் விலை என்பது $100 மேல் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு செல்லுமாக இருந்தால் அது எல்லா நாடுகளுக்கும், முழு உலக பொருளாதாரத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடியாக வந்து சேரும். ஆகவே இதில் நேரடியாக தொடர்புபட்ட நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகள் அந்த நிலைமை வருவதை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளாது என்று நான் நம்புகின்றேன். என்றால் இவ்வாறு எண்ணெய் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து ஒரு கட்டத்திலே உலக பொருளாதாரமானது மிகப்பெரிய சரிவை நோக்கி நகர்ந்த ஒரு காலப்பகுதியும் இருக்கிறது. ஆகவே அந்த நிலைமையை கருத்திலே கொண்டு இப்போது இந்த ஓபெக் நாடுகள், குறிப்பாக எண்ணெய் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள், குறிப்பாக G7 நாடுகள் அதுக்கான அழுத்தத்தை அல்லது முன்மொழிவை கொண்டு வந்திருக்கின்றன. ஆகவே நான் நினைக்கின்ற படி இந்த எண்ணெய் விலைகளிலே அதிகரிப்பு ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த எண்ணெய் விநியோகத்திலே ஒரு தற்காலிகமான ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட அந்த நிரம்பல் சங்கிலி ஏதோ ஒரு வகையிலே பழைய நிலைமைக்கு அந்த 100% இல்லாவிட்டாலும் கூட நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட்டு பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைகின்ற நிலைமைக்கு செல்லாதென்றே நான் நினைக்கின்றேன். அவ்வாறு அந்த மாதிரியான நிலைமை வருமாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் வரும். ஏனென்றால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகள், குறிப்பாக இந்த நட்பு நாடுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் எல்லாமே இந்த யுத்தத்தை விரும்பவில்லை. இப்போது உண்மையாக சொல்ல போனால் அவர்களுடைய எண்ணெய் சார்ந்த உட்கட்டமைப்புகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஈரானுடைய தாக்குதல்கள் காரணமாக. ஆகவே இது தொடருமாக இருந்தால் அவர்களுடைய பொருளாதாரங்களும் வீழ்ச்சி அடையும். ஆகவே இது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் செல்ல முடியாத ஒரு யுத்தமாக மாறிவிடும். பொருளாதாரங்கள் அத்தனையும் ஒரு வீழ்ச்சி போக்கை நோக்கி நகரும். அவ்வாறான ஒரு விஷப்பரீட்சையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யுமாக இருந்தால் அது உலக பெருமந்தத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் ஏற்படுத்தும். ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த நிலைமை குறிப்பாக அமெரிக்கா தன்னுடைய பக்கம் இருந்து தன்னுடைய எண்ணெய் கையிருப்பை விடுவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது வெனிசுவேலாவுடைய எண்ணெயும் அமெரிக்காவுக்கு செல்லுகின்றபடியினாலே மற்றும் வெனிசுவேலாவுடைய எண்ணெய் விநியோகத்தை அமெரிக்கா இப்போது கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. சீனா போன்ற நாடுகளுக்கு, கியூபா போன்ற நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொல்லி அதையும் திறந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இப்போது உலகத்தினுடைய சவுடால் பேர்வழி அல்லது போலீஸ்காரனாக தொழிற்படுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போது சொல்லுகின்றார், இந்தியாவுக்கு ஒரு மாதத்துக்கு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளின் தலைவராகவே டொனால்ட் ட்ரம்ப் தான் செயற்படுகிறார். இந்தியாவின் பிரதமராகவும் தற்காலிக பிரதமராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்படுத்திருக்கிறார். அதுதான் சொல்லுவார்கள். அவர்களுடைய அந்த சமூக ஊடக தளங்களிலே பார்க்கின்றோம், தன்னுடைய நாட்டினுடைய நியூயார்க்கினுடைய மேயரை கூட அவரால் தெரிவு செய்ய முடியவில்லை. அவர் மற்றவர்களுடைய நாடுகளிலே தலைவர்களையோ அல்லது மற்ற நாடுகளுடைய வணிக கொள்கைகளையோ அவர் இவ்வாறு நிர்ணயிக்க போகிறார் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது. இது தவிர்க்க முடியாத யதார்த்தம் துரதிர்ஷ்டவசமாக. என்றாலும் கூட இப்போது அந்த எண்ணெய் விநியோக சங்கிலி முழுமையாக வறண்டு போய்விடக்கூடாது என்ற காரணத்தினாலே, குறிப்பாக முழுமையான எண்ணெய் வர்த்தகத்திலே கிட்டத்தட்ட 1/5 இந்த ஈரான் மற்றும் அந்த ஹோமோஸ் நீரினை அடிப்படையாக கொண்டு இருக்கின்ற படியினாலே இதில் ஒரு தொய்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். எனவே அந்த தொய்வினை ஈடு செய்யக்கூடிய வகையிலே ஏனைய வழிகளிலே அதனை திறந்துவிட முடியுமா என்று யோசிக்கின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் கூட அது அந்த விநியோக சங்கிலி
பாதிக்கப்படாமல் அந்த எண்ணெய் அளவு உலகத்துக்கு கிடைத்தாலும் கூட எண்ணெய் விலைகளிலே அதிகரிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. இன்று இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டாலும் கூட எண்ணெய் விலைகள் அதிகரிப்பதை தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 10 மாதங்கள் இப்போது எண்ணெய் விலையை இந்த யுத்தத்தை நிறுத்தினாலும் கூட 5 தொடக்கம் 10 மாதங்கள் வரையிலே இந்த எண்ணெய் விலையிலே தளம்பல்கள் இருந்தே தேரும். ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்துக்கு பிறகுதான் அந்த எண்ணெய் விலைகள் பழைய நிலைமைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆம், நீங்கள் கூறுகின்ற எண்ணெய் விலைகள் ஒரு வருடத்துக்கு பின்னர் பழமையான நிலைக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட இப்போது பார்த்தீர்கள் என்றால் ஈரானினுடைய மிக பிரதானமான எண்ணெய் உற்பத்தி இடங்கள் நேற்று முன்தினம் இஸ்ரேலால் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக உலகிலேயே மிக முக்கியமான அல்லது மிக முதன்மையான எண்ணெய் வயல் என்று கூறப்படுகிற அரம்கோவை ஓரிரு தினங்களுக்கு முன்னர் ஈரான் தாக்கி அளித்திருக்கின்றது. நேற்று முன்தினம் ஈரானில் அழிவுக்கு பின்னர் தொடர்ச்சியாக ஈரான் பஹ்ரைனாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், அது மற்றும் பல நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் மீது கடுமையான தாக்குதலை, எண்ணெய் குதங்களை இலக்கு வைத்தே தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இந்த எண்ணெய்கள் ஒரு வருடத்தின் பின்னர் ஒரு சீரான நிலைக்கு வருவதாக இருந்தாலும் இப்போது எண்ணெய்களே இல்லாத ஒரு சூழ்நிலையாகத்தானே இப்போது வரப்போகிற யுத்தம் முடிய போகிறது. இந்த எண்ணெய் வயல்களை தாக்குவதனுடைய நோக்கம் நீங்கள் சொன்னது போல அந்த ஒரு நிலைமை ஏற்படுத்துவதுதான். அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்னவென்று சொன்னால், இப்போ இந்த எண்ணெய் குதங்களை தாக்குவது, அடுத்தது அதைவிட முக்கியமானது இந்த அந்த நாடுகளுடைய நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்குவது. இந்த ரெண்டும் நடக்குமாக இருந்தால் அரபு நாடுகளால் ஒன்றுமே செய்துவிட முடியாத நிலைமை வரும். ஒரு மிகப்பெரிய மனித அவலத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொன்னதுபடியே ஈரான் என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், இந்த இடங்களை தாக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இறங்கி வர வேண்டிய நிலைமை ஏற்படும் என்ற ஒரு கருத்திலே செய்வதாகப்படுகிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் ஈரான் மற்றும் ஏனைய அரபு நாடுகள் இந்த எண்ணெய் என்ற ஒன்றை வைத்துத்தான் தங்களை கட்டி எழுப்பிக் கொண்டன. இப்போது அதையே தாக்கி அழித்துக் கொள்வது என்பது தற்கொலைக்கு சமமான ஒன்றாகத்தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கும். ஆகவே இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் நீங்கள் சொன்னது போல மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வரும். இந்த நெருக்கடி நிலைமையை தொடர்வதற்கு இந்த அமெரிக்கா என்கின்ற உலக போலீஸ்காரன் அனுமதிக்குமாக இருந்தால் அதுவும் சேர்ந்து இந்த பிரச்சனையிலே அழிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வரும். மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திப்பதற்கான ஒரு அடித்தளத்தை இந்த எண்ணெய் மீதான தாக்குதல் ஏற்படுத்தக்கூடும். ஆகவே இப்போது இந்த தாக்குதல்கள் ஒரு சில நாட்களிலே இந்த எண்ணெய் வயல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இதோடு நிறுத்தப்படுமாக இருந்தால் இந்த நிலைமை ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் தொடர்ந்து ஏனைய இடங்களுக்கும் பரவுமாக இருந்தால் நீங்கள் சொன்ன நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இப்போது கூறுகின்ற அதே வேளையில் மிக முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் கூறினீர்கள். அதனுடைய தொடர்ச்சியான விளக்கத்துக்காக நான் இதனை கேட்கின்றேன். ஈரானில் இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், கடல் நீரை நன்னீராக்குகின்ற சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டத்தில் தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஈரான் இதுவரைக்கும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் மீதோ அல்லது பெரும் நிலையங்கள் மீதோ தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அப்படியாயின் இனி அதன் நீட்சியாக ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் கடந்த காலங்களில் இருந்தது போன்ற ஒரு பாலைவன நிலைமைக்குள் திரும்பவும் சென்றுவிடும். ஏனென்றால் இது எண்ணெய் வயல்களை தாக்குவது பெரிய விஷயம் அல்ல. அது மனிதனுடைய அந்த பகுதியில் வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கையை நீண்டகால அடிப்படையில் பாதிக்குமே ஒழிய உடனடியான பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கப்படுமாக இருந்தால் உடனடியாகவே நீர் வழங்குதல் நிறுத்தப்படும். ஆகவே ஒரு மனிதனால் 4-5 நாட்களுக்கு மேல் நீர் இல்லாமல் இருக்க முடியாது என்பது வெளிப்படை. ஆகவே இது மிகப்பெரிய மனித பேரவலத்தை ஏற்படுத்தும். இப்போது ஈரானின் மீது அந்த அடி விழுகின்ற போது ஈரானும் அதை செய்யும் என்ற அடிப்படையில் தான் அதை செய்கின்றார்கள். அப்படி இல்லாவிட்டால் ஈரான் மீது அந்த தாக்குதலை தொடுத்தால் மக்கள் வீதிக்கிறங்கி போராடுவார்கள் என்ற ஒரு நிலைமையும் அங்கே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். என்றால் மக்களுடைய போராட்டங்கள் மூலம்தான் ஈரானுடைய அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்றுதான் அமெரிக்கா நம்புகின்றது, இஸ்ரேல் நம்புகின்றது. எனவேதான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் உயர்மட்ட தலைவர்களை குறிவித்து வைத்திருக்கின்றோம், மக்கள் வீதிக்கு வாருங்கள், இறங்கி போராடுங்கள், இருக்கின்ற ஆட்சியாளர்களை தூக்கி எறியுங்கள், நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை தருவோம். இதைத்தான் மீண்டும் மீண்டும் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய அர்த்தம் இதுதான். ஏனென்றால் அந்த இப்போது இருக்கின்ற ஆட்சி இருக்கும் வரை
இவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது. எனவேதான் வெளியிலிருந்து ஆட்களை அனுப்பி அதனை மாற்றுவதும் மிக கடினம். ஒரு அமெரிக்கா இந்த இது போருக்குள்ளே செல்லுமாக இருந்தால், தரைவழி போருக்குள்ளே செல்லுமாக இருந்தால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். மற்றும் இந்த குர்திஷ் இன மக்களை வைத்துக்கொண்டு இதை செய்ய முடியுமா என்று பார்த்தார்கள். அவர்களும் இதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்கள் செல்வாராக இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு போராக மாறிவிடும். ஏனைய நாடுகளில் இருக்கின்ற இந்த இனமோதல் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இப்போது இருக்கின்ற இந்த நிலைமையிலே இஸ்ரேல் அவர் மனிதத்தன்மையை பற்றி அவர்கள் யோசிப்பது வெகு குறைவு. ஆகவே இந்த நீர் பிரச்சனையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீர்நிலைகளை தாக்குவதன் மூலமாக அந்த நாட்டு மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டிவிட முடியுமா என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்க முடியும். இப்போது கடந்த காலங்களில் மட்டுமல்ல, நிகழ்காலங்களில் அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருப்பது துபாய் வர்த்தக மையம். துபாய் என்பது ஒட்டுமொத்த உலகினுடைய ஒரு அமைதியான, பாதுகாப்பு நிறைந்த நாடாகவும், அதனுடைய வர்த்தக மையம் அங்கு இருக்கக்கூடிய பாம் ஜமேரா என்பது எல்லோராலும் ஒரு பார்க்கப்பட்டு அங்கு ஒரு அமைதியான சூழ்நிலை என்று பார்க்கப்பட்டது. பாம் ஜமேரா துபாயினுடைய மிக முக்கியமான வர்த்தகத்தின் ஒரு தூணாகவே இருக்கின்றது. இன்று பாம் ஜமேரா என்பது அங்கு பெரும் அழிவுகளை சந்தித்திருக்கின்றது. துபாயில் முதலீடு செய்தவர்கள் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். துபாயினுடைய அங்கு இருக்கக்கூடிய வர்த்தக சந்தையை திறப்பதில் கூட அவர்களுக்கு அச்சம் இருக்கின்றது, வெளியேறி விடுவார்கள் என்று துபாய் உலகினுடைய பெரும் அடையாளமாக இருந்தது. இலங்கையை பொறுத்தவரையிலும் அதிகளவான இலங்கையர்கள் அங்கு வேலைக்கு சென்று பெருமளவு அந்நியர் செலாவணை ஈட்டுகின்ற ஒரு இடமாகவும் துபாய் இருந்தது. இன்று அது ஒட்டுமொத்தமாக சிதைந்திருக்கின்றது, அல்லது சிதைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பாம் ஜமேரா என்பது இன்று கைவிட்டு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஒரு பொருளாதார துறைசார் நிபுணராக உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த மட்டில், குறிப்பாக துபாய் மற்றும் இப்போது சவுதி அரேபியாவும் கூடத்தான், அவர்கள் இந்த எண்ணெய் வர்த்தகத்தில் தங்களை முழுமையாக தங்களுடைய நாடுகள் தங்கியிருப்பதை தவிர்த்து ஏனைய துறைகளை நோக்கி நகர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அதிலே அந்த முன்னோடியாக செயற்பட்டவர்கள் தான் இந்த UAE சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆட்சியாளர்கள். ஆகவே நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இந்த துபாய் என்ற நாடு ஏனைய நாட்டினர், குறிப்பாக மேற்குலகத்தினர் வந்து அமைதியாக தங்களுடைய விடுமுறைகளை கழிப்பதற்கோ அல்லது வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான மிக சுதந்திரமான, மிக பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள். ஆகவே மிகப்பெரிய எண்ணிக்கையிலான செல்வந்தர்கள் மற்றும் ஏனையவர்கள் அங்கே வந்து சென்றார்கள், வந்து குடியேறினார்கள். அந்த குடியேற்றத்துக்கும் அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள். எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக மையமாக நீங்கள் சொன்னது போலவே துபாயை மாற்றி காட்டியிருக்கின்றார்கள். வணிக மையம் என்பது மாத்திரமல்ல, ஒரு கல்வி மையமாகவும், இந்த மத்திய கிழக்கு பிரதேசத்தினுடைய ஒரு கல்வி மையமாகவும் கூட அதனை மாற்றி இருக்கின்றார்கள். பல்வேறு பல்கலைக்கழகங்கள் கூட அங்கே தங்களுடைய கிளைகளை ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் வந்ததற்கு காரணம் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்தந்த இடங்களிலே தங்கியிருந்தது என்று ஈரான் தரப்பு சொல்லுகின்றது. ஆனால் இந்த தாக்குதல் ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருக்கின்றது. ஈரான் போன்ற பிரச்சனை மிக்க நாடுகள் இருக்கின்ற போது அந்த 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 முரண்பாடுகள் அமைதியான வழியிலே தீர்க்கப்படாமல் அது கனன்று கொண்டிருக்க நெருப்பு போல ஒவ்வொரு பக்கமாக கனன்று கொண்டு தாக்குதல்களுக்கு உட்பட்டு கொண்டு, நேரடியாகவோ மறைமுகமாகவோ அழுத்தங்களுக்கு உட்பட்டு கொண்டு இருக்கின்ற போது அந்த பிராந்தியத்திலே அமைதி என்பது சாத்தியமில்லை என்பதை காட்டுகின்ற ஒரு குறிகாட்டியாக கூட இதனை எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த ஈரானிய பிரச்சனை என்பது மட்டுமல்ல, அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுடைய பிரச்சனைகளும் அமைதியான வழியிலே தீர்க்கப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த நாடுகள் இதுவரை காலம் பொருளாதார ரீதியாக அடைந்த வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவை ஒன்றிணைந்து இந்த வழிக்கு திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இல்லாவிட்டால் எல்லோரும் சேர்ந்து அந்த வழியினை, அந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. ஈரானுடைய அந்த தாக்குதல்கள் அதைத்தான் சொல்லுகின்றன. நீங்கள் ஈரானை ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நாடாக அல்லது அதை ஒரு வேண்டாத விருந்தாளியாக நினைத்து கொண்டு இந்த பிராந்தியத்தில் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், அமெரிக்காவுக்கு மற்றும் இஸ்ரேலுக்கு நீங்கள் அந்த அனுமதிகளை கொடுப்பீர்களாக இருந்தால், அமெரிக்கா உங்களை பாதுகாக்க முடியாது என்பதையும் கூட அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் சவுதி அரேபியா சொன்னது, அமெரிக்கர்கள் அமெரிக்கா தங்களை பாதுகாக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த மிகப்பெரிய ஒப்பந்தங்களை எல்லாம், பாதுகாப்பு ஒப்பந்தங்களை எல்லாம் செய்து கொண்டார்கள். ஆனால்
அவர்களை பாதுகாப்பதை விடுத்து இஸ்ரேலியர்களை பாதுகாப்பதற்காக ஓடிவிட்டார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் வெளிப்படையாகவே. ஆகவே இந்த பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் என்பது சம்பந்தமாகவும் சில மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்காலத்திலே. ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடி என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நெருக்கடி. அது சரியான முறையிலே கையாளப்படுமாக இருந்தால் நல்லது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு தலைவர் மற்றும் நெதன்யாகு போன்ற ஒரு தலைவர் இந்த ரெண்டு பக்கங்களிலும் இருக்கின்ற போது முன்னர் ஐரோப்பிய ஒன்றியம் இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொன்னது இப்போது இங்கிலாந்து தன்னுடைய தளங்களை கொடுத்திருக்கின்றது இந்த யுத்தத்துக்காக. ஆகவே இது அடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போகுமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். இந்த காலப்பகுதியில் தங்கத்தினுடைய விலையேற்றம் என்பது எப்படி இருக்க போகின்றது? அல்லது ஒரு சாதாரணமான விலையேற்றமாக எதிர்பார்க்கலாமா? அல்லது எதிர்பார்ப்பை மீறிய எல்லோரும் கூறுவது போன்று ஒரு அபரிதமான ஏற்றம் இருக்க போகின்றதா தங்கத்தின் விலை? இல்லை, தங்கத்தினுடைய விலை ஏற்கனவே அதிகரித்து விட்டது. இப்போது தங்கத்தை விட ஒரு அருமையான பொருளாக மாறி இருப்பது மசக எண்ணெய். ஆக மசக எண்ணெயுடைய விலைகள் அதிகரிக்கின்ற போது அந்த மசக எண்ணெய் சம்பந்தமான ஆவணங்களிலே முதலீடு செய்வதுதான் லாபகரமானதாக இருக்கும். தங்கத்திலே முதலீடு செய்வது என்பது ஒரு என்ன சொல்வது, ஒரு காணியை வாங்கி போடுவது போன்றது. ஆனால் மசக எண்ணெய் சம்பந்தமான சொத்துக்களிலே முதலீடு செய்கின்ற போது அது வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படும். எனவே மசகெண்ணெயினுடைய விலைகள் அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற போது தங்கத்தினுடைய விலை எகிரி கொண்டு செல்லும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. தங்கத்தினுடைய விலையும் ஓரளவுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் அண்மை கால இந்த சில நாட்களில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்க்கின்ற போது வெகு தெளிவாக இருக்கும். சில நாட்களில் அதிகரிக்கின்றது, சில நாட்களில் வீழ்ச்சி அடைகின்றது. ஒரு தளர்ம நிலை தான் இப்போது காணப்படுகின்றது தங்க விலைகளிலே. அனுர் அரசு கூறி வந்த ஒரு விடயம் அல்லது அவர்கள் ஒரு சவாலுக்கு உட்படுத்திய விடயம் சிஸ்டம் சேஞ்ச். அதாவது இலங்கையிலே நாங்கள் ஒரு விதமான ஒரு நடைமுறையை பின்பற்றுவோம் என்று. ஆட்சிக்கு வந்த அனுர் அரசு இந்த பெரிய சவாலை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்தார்கள், நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தார்கள். சர்வதேச ராஜதந்திரத்தினுடைய பல பரீட்சையிலும் அவர்கள் தொடர்ச்சியாக பங்கு பெற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிஸ்டம் சேஞ்ச் என்பது இலங்கையில் எப்படி இருக்க போகின்றது? இந்த சிஸ்டம் சேஞ்சை இந்த பரீட்சையில் இலங்கை அரசு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? நீங்கள் முதல் கூறியிருந்தீர்கள், இலங்கை போன்ற நாட்டுக்கு நீண்ட காலமாக ஒரு விதமான நடைமுறையை பின்பற்றிய அரச மற்றும் அரசியல்வாதிகளுக்கு அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பதை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு நெருக்கடி இருக்கலாம் என்று. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் என்ன விதத்தை பார்க்கிறீர்கள்? ரெண்டு விதங்களிலே பார்க்கலாம். சர்வதேச ரீதியில் ஏற்பட்டு வருகின்ற நெருக்கடிகள் இந்த சிஸ்டம் சேஞ்சை இலகுபடுத்தக்கூடியதாக இருக்கலாம். என்றால் நெருக்கடிகள் எதுவும் ஏற்பட்டால் அது இந்த உள்நாட்டிலே ஏற்படுகின்ற பொருளாதார கொள்கைகளின் அடிப்படையில் ஏற்பட்டதாக சொல்லாமல் சர்வதேச ரீதியில் ஏற்பட்டது என்று சொல்லி அதற்கு ஒரு காரணத்தை தேடலாம். ஆகவே இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பதை வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். சரி, மற்ற பக்கமாக பார்ப்பதாக இருந்தால் இந்த முன்னுரிமைகள் மாற்றமடையும். இப்போ சர்வதேசத்திலிருந்து ஒரு நெருக்கடி வருகின்ற போது இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பதை ஒருபுறம் வைத்துவிட்டு அந்த நெருக்கடிக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பதை தீர்மானிப்பதிலேயே அந்த முதன்மை தானம் போய்விடும். இந்த ரெண்டு விதமாகவும் இதை காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடி முன்னுரிமை தெரிவாக பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இலங்கையை பொறுத்த மட்டிலே எரிபொருள் மற்றும் உணவு பாதுகாப்பு இந்த ரெண்டுமே மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. உணவுப் பொருட்களுடைய கையிருப்பு, அதே போல எரிபொருள் கையிருப்பு, இந்த ரெண்டுமே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ரெண்டும் எப்போது பாதிக்கப்படுகின்றதோ அப்போது மக்கள் மத்தியிலிருந்து ஒரு நெருக்கடி அல்லது ஒரு எதிர்வினை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சந்தர்ப்பத்தை எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு எவ்வாறாவது பயன்படுத்தி தங்களுடைய அந்த பழைய படி வந்துவிட முடியுமா, இந்த அரசாங்கத்தை வீழ்த்திவிட முடியுமா என்பதை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது இலங்கையிலே வெளியிடப்படுகின்ற இந்த பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்ற விடயங்களாக இருக்கட்டும், அல்லது எதிர்க்கட்சியினர் வெளியிடங்களில் சென்று சொல்லுகின்ற கருத்துக்களாக இருக்கட்டும், இந்த தொனியிலே இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கமும் தன்னுடைய அந்த மெதுவான போக்கிலான இந்த ஊழல்வாதிகளை வேட்டையாடுகின்ற நடவடிக்கையை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதிலே தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தெரியவில்லை. என்று அது வேகமாக நடந்தால்தான் தொய்வாக இருக்கிறதா என்று தீர்மானிக்க முடியும். அது மிக மெதுவாக ஆனால் ஸ்டெடியாக போய்கொண்டிருப்பதாக படுகின்றது. ஆகவே இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பது உண்மையிலேயே அந்த இருக்கின்ற ஆட்சி முறையிலே, ஆட்சி கட்டமைப்பிலே இருக்கின்ற பலவீனங்களை களைந்து அதை
எஃபெக்டிவாக அல்லது வினைத்திறனாக மாற்றுகின்ற ஒரு நடைமுறை. ஆனால் அரசாங்கம் அதனை செய்வதற்கு தயாராக இருந்த போதிலும் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருப்பவர்கள் என்பவர்கள் அந்த அதிகாரிகள் மற்றும் அந்த ஆளணியினர் அவர்களும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அரசாங்கம் என்பது வெறுமனே அந்த அதிகாரத்தை இவ்வாறு ஒரு கட்டளையை வழங்கிவிட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது நடைமுறைப்படுத்தாவிட்டால் அதை நடைமுறைப்படுத்துவதிலே அதிகாரிகள் தயக்கம் காட்டுவார்களாக இருந்தால் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற கருத்தே பொய்த்து போய்விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கூட அரசாங்கத்திலே இருக்கின்ற அரசு அதிகாரிகள் இந்த அரசாங்கம் சொல்வதை செய்வதிலே தயக்கம் காட்டுகிறார்கள் என்பதை பல தடவைகள் இந்த அரசியலில் இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது இந்த சிஸ்டம் சேஞ்ச் வர காலதாமதம் ஆவதற்கு அல்லது அது வராமலே இருப்பதற்கு அடிப்படை காரணமாக அமைவது அரசு அதிகாரிகள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் அல்ல. மக்கள் அதை விரும்புகின்றார்கள். அரசாங்கத்துக்கு அந்த விருப்பம் இருந்தாலும் கூட இதை சேஞ்ச் பண்ண வேண்டுமாக இருந்தால், மாற்ற வேண்டுமாக இருந்தால் அதில் மாற வேண்டியவர்கள் அரசு அதிகாரிகளும் அந்த அரசனுடைய கட்டளைகளை ஏற்று மக்களுக்கு சேவை செய்கின்ற அந்த ஆளணியும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சர்வதேச ராஜதந்திரம் மற்றும் இலங்கையில் உள்ளக ரீதியாக சர்வதேச ராஜதந்திரத்தை கையாளக்கூடிய அரசினுடைய நிலைப்பாடுகளும் ஒட்டுமொத்த உலகிலும் எண்ணெயினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்கின்ற மிக முக்கியமான பொருளாதார மற்றும் ராஜதந்திர அரசியல் கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். நன்றி ஊடறுப்பினர்களே. காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள். உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.